புதுக்கோட்டையில் வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்ச சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் நியூஸையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த சம்பவம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. உங்களுடைய பார்வையில் என்ன நடந்துச்சு? இதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கக்கூடிய வகையில் அந்த முகாந்திரம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், ஆக்சுவலி இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்தோடனே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே. இன்னொருத்தர் வந்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ். ஆக்சுவலி அகெயின் எஸ், நம்ம முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது எந்த பெண்களுக்கு தான் வந்து குற்றங்கள் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் டு லைக் பர்த் டு டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்ணே, விச் மீன்ஸ் லைக் நல்ல வாய் பேச முடிகிற நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள், காது கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள், நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்களாலேயே இன்னைக்கு ஒரு ஆண் வந்து லைக் பாலியல் வன்கொடுமையிலையோ இல்லை கூட்டு பாலியல் வன்கொடுமையிலையோ ஈடுபடும் போது அவங்களால அதை எதிர்த்து வெளியில் வர முடியாமல் அதில் சிக்கிக்கிறாங்க இல்லையா? அதுலேயும் இங்கே வந்து ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். அவங்க வந்து காதும் அவங்களுக்கு கேட்காது, வாயும் பேச முடியாத நிலைமையில் உள்ள ஒரு பெண். இந்த நிலைமையில் இருந்துட்டும் அவங்க ஒரு அரிசி ஆலையில் வந்து தனியார் அரிசி ஆலையில் வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஒரு பெண்.